பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த 2025 வருஷத்துக்குரிய வாக்குதத்த வார்த்தையோடு உங்களோடு நான் பேசுகிறதுல, இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் பிரைஸ் லார்ட் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. பிரைஸ் லார்ட். பாஸ்டர் நத்தானியேல், பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டம், இங்கேருந்து தேவனுடைய வார்த்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பிரைஸ் லார்ட். இந்த ஜெபம் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட நான் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து இந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக, உதவி செய்வாராக. கடந்த 2024 வருஷம் முழுவதுமாய் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து எத்தனையோ கஷ்டங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், மேடுகள், பள்ளங்கள், எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சஞ்சலங்கள் நாம் தாண்டி வந்திருக்கிறோம். பிரைஸ் லார்ட். நாம் தாண்டி வந்து இந்த நாட்களிலும் கூட ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த 2025 வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட். இந்த புது வருஷம் 2025 வருஷம் எப்படி இருக்குமோ, எப்படி ஆண்டவர் நம்மை நடத்துவாரோ, போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குமோ பிரைஸ் லார்ட் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கஷ்டத்தோடு இருக்கலாம், சஞ்சலத்தோடு, ஒரு கேள்விக்குறியோடு இந்த புது வருஷத்தை நீங்கள் துவங்கி இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சஞ்சலத்தோடு வேதனையோடு இந்த வருஷத்தை நீங்கள் துவங்கியிருந்தாலும் கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தை இந்த வருஷத்தில் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவாராக. பிரைஸ் லார்ட். ஆகையால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசித்து பிரைஸ் லார்ட் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்துவாராக. பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் ஒரு தேவ வார்த்தையை நான் உங்களுக்கு வாக்குதத்த செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்கும்படியாய் விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உபாகமத்தின் புத்தகம் 11:25. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவார். எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம் பாருங்க. இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குதத்த வார்த்தை இது. இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் நமக்கு திரளான வாக்குதத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நிறைவேறுகிற வாக்குதத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் பொய் அல்ல, நிறைவேறுகிற வார்த்தையாக இருக்கிறது. பிரைஸ் லார்ட். ஆக தேவன் சொல்லுகிற, அவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாகவும் அது நம் வாழ்க்கையில் நடைபெற்று வருகிற ஒரு வார்த்தையாகவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையில் நாம் பார்க்கும்போது உபாகமத்தின் புத்தகத்தில் மோசேயினுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது கொடுக்குற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. மோசேக்கு விரோதமாய், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ போராட்டங்கள். பிரைஸ் லார்ட். பார்வோனுடைய சேனைகளும் மற்ற ராஜாக்களும் மனிதர்களுமாய் சேர்ந்து வந்து எதிர்த்து இவர்களை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி, வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு விரோதமான காரியங்கள் அநேகம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் மோசேயோடு இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வசனத்தில் ஒரு 2 வார்த்தை
ஆண்டவர் நமக்காக கொடுக்கிறார். ஒன்று, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த 2025 வருஷத்தில் நீங்கள் கேள்விக்குறியோடு, பயத்தோடு, திகிலோடு, வேதனையோடு, கஷ்டத்தோடு நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். போன வருஷத்தில் சாத்தானால் நான் எவ்வளோ எதிர்ப்பை சந்திச்சிட்டேன். போன வருஷத்தில் மனிதர்களால் நான் எவ்வளோ எதிர்ப்புகளை நான் சந்திச்சிட்டேன். போன வருஷத்தில் பிசாசின் கிரியைகளினால், செய்வன மந்திரங்களினால் எவ்வளோ எதிர்ப்புகளை நான் சந்திச்சிட்டேன். என்னுடைய வியாபாரத்தில் எவ்வளோ எதிர்ப்புகளை, நஷ்டங்களை நான் சந்திச்சிட்டேன். என்னுடைய தொழிலில் எவ்வளோ எதிர்ப்புகளையும் நஷ்டங்களையும் நான் பார்த்துட்டேன். எனக்கு விரோதமாக என் வேலை ஸ்தலத்தில் எதிர்த்து வந்த காரியங்களை நான் நிறைய பார்த்துட்டேன். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட எனக்கு விரோதமாக காரணமே இல்லாத எதிர்ப்புகள், காரணமே இல்லாத வார்த்தைகள், காரணமே இல்லாத பேச்சுகள், எனக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த காரியங்களை, நபர்களை நான் பார்த்துட்டேன். இந்த புது வருஷமாவது எனக்கு இருக்கிற பிரச்சனை தீராதா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் உங்களுடைய ஊழியத்தில் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த சூழ்நிலைகளையும் நீங்கள் கண்டு சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களுக்கு முன் எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு உற்சாகத்தை தருகிறது. எவ்வளோ நாளைக்கு வேதனைப்பட்டு இருப்பீங்க, கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று. ஆக மோசே காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் போது எவ்வளோ எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார் மனிதர்கள் மூலமாய். ஆனாலும் ஒருவனும் இந்த மோசேயை ஜெயிக்க முடியல. ஏனென்றால் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். மட்டுமல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அருமையாக நேசித்தார். அதனால் ஒருவரும் இவர்களை மேற்கொள்ள விடாமல் ஆண்டவர் வழி நடத்தினார். இந்த புது வருஷத்துலேயும் ஒருவரும் எந்த கிரியைகளும், வியாதிகளும், பொல்லாப்புகளும், உங்கள் எதிரிகளும் உங்களை மேற்கொள்ள ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை மேற்கொள்ள விடமாட்டார், உங்களை மேற்கொள்ள விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, இதில் சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, உங்களால் உண்டாகும் பயம் கெடியும் என்ற திகிலும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெங்கும் வர பண்ணுவார். உங்களால் ஒரு பயம் உண்டாக போகுது, உங்களால் ஒரு திகில் உண்டாக போகுது, உங்களால் பிரைஸ் தி லார்ட் ஒரு பயமும் திகிலும் அடையப்படாமல் இவ்வளோ நாளாக உங்களை நெருக்கியிருக்கலாம், இவ்வளோ நாளாக உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கலாம், இவ்வளோ நாளாக உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கலாம், இவ்வளோ நாளாக பிரைஸ் தி லார்ட் உங்களை நெருக்கி வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி பிரைஸ் தி லார்ட் உங்களை துன்பப்படுத்தி இருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை பற்றிய ஒரு பயம் அவர்களுக்கு உண்டாகும், உங்களை பற்றிய ஒரு திகில் அவர்களுக்கு உண்டாகும். எவர்களுக்கு? உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு வேதனை கொடுக்கிறவர்களுக்கு இப்பேற்பட்ட திகிலும் கஷ்டமும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் நாம் சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் பரிசுத்தவான்களுடைய தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தவங்க தோற்று போன காரியங்களை வேதத்தில் நாம் அதிகமாய் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் பார்க்கும்போது யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது பிரைஸ் தி லார்ட், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அடுத்ததாக யோசுவாவுக்கு சொல்லுகிறார். மோசே கூட இருந்து பணிவிடக்காரனாய் கர்த்தருடைய ஊழியத்தில் உதவியாய் இருந்த இந்த யோசுவா மோசேக்கு அப்புறம் இந்த ஊழியத்தை இஸ்ரவேல் ஜனங்களை
வழி நடத்துகிற, தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற இந்த வேலையில் பிரைஸ்லோடு ஒரு பொறுப்பேற்கிற ஒரு நல்ல தேவ மனுஷனாய் வந்தார். இந்த தேவ இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தும் போது எப்படி நடத்துவது, நான் எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன், என்னால் முடியுமா, இந்த ஜனங்களால் வருகிற வேதனைகளும் கஷ்டங்களும் பிரைஸ்லோடு நான் எல்லாவற்றையும் மோசேவோடு கூட இருந்து நான் பார்த்துட்டேனே, இந்த ஜனங்களை என்னால் சமாளிக்க முடியுமா, எதிரிகளை என்னால் சமாளிக்க முடியுமா என்று சொல்லி பயத்தோடும் வேதனையோடும் திகிலோடும் இருந்த சமயத்தில் தான் தேவன் யோசுவாவோடு கூட இந்த வார்த்தை பேசுகிறார். ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு கூட இருந்தது போல இன்றைக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளை, மோசேவோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருக்கிற தேவன் இந்த நாளில் உன்னோடும் என்னோடும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புது வருஷத்தில் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன், அவர் உன்னோடு கூட இருக்கும்போது உனக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எதிர்த்து வர முடியாது. ஒரு கிரியும் உனக்கு எதிராக எதிர்த்து வர முடியாது. ஒரு செய்வின மந்திரங்களும் உனக்கு எதிராய் எதிர்த்து வர முடியாது. ஒரு பிசாசனுடைய போராட்டங்களோ பல பிசாசனுடைய தந்திரங்களோ எதிர்த்து வர முடியாது. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையானாலும் எந்த போராட்டங்களானாலும் உனக்கு எதிராய் எதிர்த்து வருவதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆக பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின யோசுவாவோடு கூட தேவன் இருந்தார். அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்தவங்க கூட பிரைஸ் லார்ட் ஒன்று செய்ய முடியாமல் போனது. ஆகையால் பிரைஸ் லார்ட், தேவன் இந்த வருஷத்தில் உங்களோடு கூட இருக்கும்போது எந்த சாத்தானுடைய தந்திரங்களானாலும், எந்த மனிதர்களுடைய போராட்டங்களானாலும், எந்த கிரியைகளானாலும், எந்த வியாதிகளானாலும், எந்த பலவீனங்களானாலும் உங்களுக்கு எதிராக எதிர்த்து வருவதில்லை, உங்களை தாக்குவதில்லை, உங்களை கஷ்டப்படுத்துவதில்லை, உங்களை தொடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கண்ட சோதனைகளும் வேதனைகளும் போராட்டங்களும் பார்த்து பார்த்து கண்டு ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இந்த 2025 வருஷத்தில் கர்த்தர் எனக்கு விரோதமாக வருகிற காரியங்களை முறியடிப்பாரா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் தீர்ப்பார், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார், எல்லாவற்றையும் ஆண்டவர் பிரைஸ் லார்ட் உங்கள் வாழ்க்கையில் ஜெயமாய் ஆசீர்வாதமான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆதியாகமத்தின் புத்தகத்தில் நாம் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையில் வாசிக்கும்போது ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த தேசத்தில் வருகிறார். பிரைஸ் லார்ட். எந்த தேசத்தில் வருகிறார்? இந்த ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் 20ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வசனங்களை வாசிக்கும்போது அந்த தேசத்தில் அவர் பஞ்சம் உண்டானது. அவர் தேவன் சொன்ன அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர் அப்படியே மனைவி வேலைக்காரர்கள் கூட இருக்கிற பணிவிடைக்காரர்கள் எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டு வருகிற நேரத்தில் ஒரு பகுதியில் வருகிறார்கள், ஒரு இடத்துல வருகிறார்கள், கேரார் என்று சொல்லுகிற அந்த இடத்துல வருகிறார்கள். அப்போ கேரார் இடத்துல வந்து கூடாரம் போட்ட போது அந்த கேராரின் ராஜா அபிமெலேக்கு இந்த ஆபிரகாமுடைய மனைவிக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிறார். மனைவியை இச்சித்து மனைவியை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரைஸ் லார்ட் இந்த ஆபிரகாமை எப்படியோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். ஆனாலும் தேவனாகி கர்த்தர் ஆபிரகாமோடு தேவன் இருந்ததுனால ஆபிரகாமுக்கு விரோதமாய் எதிர்த்து வந்த கேராரின் ராஜா ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். ஆகையால் ஆபிரகாமுக்கு விரோதமாய் இந்த கேராரின் ராஜா எதிர்த்து வந்து இவனை நாசப்படுத்த வேண்டும்,
இவன் மனைவியை அடைய வேண்டும், கெடுக்க வேண்டும், கஷ்டத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி வேதனைப்படுத்த வருகிறார். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் அழைத்த தேவன் ஆபிரகாமோடு கூட இருந்ததுனால அவருக்கு விரோதமாக எதிர்த்து வந்த காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. ஹல்லேலூயா. அவனுடைய மகனாகிய ஈசாக்குக்கும் இதே கேராரின் ராஜா அபிமெலேக்கு, கேராரின் ராஜா ஜனங்களும், பிரைஸ் லார்ட், அதே ஆபிரகாமுடைய மகனுக்கு அவனுடைய மனைவிக்கு எதிராய் வந்தார்கள். அந்த தேசத்தில் திரும்ப ஒரு பஞ்சம் உண்டானது. பஞ்சம் உண்டான சமயத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கான ஆசீர்வாதத்தை அடைந்தான். பிரைஸ் லார்ட். அவர் இந்த ஆசீர்வாதத்தை அடைவதற்கு இந்த ஈசாக்கு அந்த கேரார் இடத்துல வந்து ஒரு துறவை தோண்டினார். அப்போ அந்த கேரார் மனிதர்கள் இந்த ஈசாக்கு வெட்டின துறவை தூர்த்து போட்டார்கள். இன்னொரு துறவை வெட்டினார், அதையும் தூர்த்து போட்டார்கள். இன்னொரு துறவை வெட்டினார், அதையும் தூர்த்து போட்டார்கள். எதிரிகளால், விரோதிகளால் இந்த ஈசாக்கை ஒன்றும் செய்ய முடியல. ஏன் என்றால் அந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1 29 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த ஈசாக்கு குறித்து நாம் பார்க்கிறோம். ஈசாக்கோடு தேவன் இருந்தார். இப்போ கேராரில் இருந்த மக்களும் ராஜாவும் இந்த ஈசாக்குக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள், எதிர்த்து வந்தார்கள். ஆனாலும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அந்த கேராரில் இருந்த ஜனங்கள் ஈசாக்கை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். இந்த வார்த்தை எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஈசாக்கோடு தேவன் இருந்தார் என்பதை கேராரில் இருந்த ராஜாவும் கேரளாவில் இருந்த இந்த பிரைஸ் லார்ட் ஜனங்களும் கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் ஒரு மனிதனும், ஒரு எதிரியும், ஒரு சத்துருவும், சாத்தானும் உங்களை எதிர்க்க முடியாது, உங்களை தாக்க முடியாது, உங்களை வேதனைப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் உங்களை மேற்கொள்ள முடியாது, உங்களை பிரைஸ் லார்ட் உங்களை ஜெயிக்க முடியாது. பிரைஸ் லார்ட். நீங்கள் எதிரியை ஜெயிப்பீங்க, நீங்கள் சாத்தானை ஜெயிப்பீங்க, நீங்கள் வியாதியை ஜெயிப்பீங்க, நீங்கள் சத்துருவை ஜெயிப்பீங்க, நீங்கள் சகலத்தையும் முறியடித்து ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டும் என்று நினைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, மட்டுமல்லாமல் ஆண்டவர் தம்முடைய தாசர்மார்களோடு தேவன் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். மட்டுமல்லாமல் யோசபாத் காலத்தில் நாம் பார்க்கும்போது, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1-22 வசனங்களை வாசிக்கும்போது யோசபாத்தோடு கர்த்தர் இருந்தார். இவர் ஒரு யூத ராஜா. அவர் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது இவருக்கு விரோதமாய் 3 தரப்பினர் இவருக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தார்கள். இந்த யோசபாத்தால் ஒன்றும் பண்ண முடியல. மற்ற ராஜாக்கள் அவர் தேடி போகலை, மற்ற உதவி அவர் தேடி போகலை. அவர் செய்ததெல்லாம் உபவாசத்தையும், அவர் செய்ததெல்லாம் துதியும், அவர் செய்ததெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் எங்களுக்கு துணை நில்லுங்க என்று சொல்லி அவருடைய துணையை பிடித்து கொண்டார். நடந்தது என்ன தெரியுமா? எதிராளிகள் அவர்களுக்குள்ள விரோதங்களை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து போனார்கள் என்று. பிரைஸ் லார்ட். இந்த 20ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் 22ஆம் வசனங்களை வாசிக்கும்போது அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடித்து போனார்கள், விழுந்து போனார்கள். பிரியமானவர்களே, உண்மையான தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாய், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த கூட்டத்தார் வந்தாலும், எந்த மனிதர்கள் வந்தாலும், எந்த கிரியைகள் வந்தாலும் உங்களை எதிர்க்க முடியாது. உங்களுக்கு முன்பாக தோற்று போவாங்க, விழுந்து போவாங்க. மறந்து விடாதிருங்கள். இந்த அருமையான இந்த வார்த்தையை கேட்ட
உங்களை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2025 வருஷத்தில் நுழைந்திருக்கிற நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாதீங்க, யார் குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த கிரியை குறிச்சும் பயப்படாதீங்க, எந்த பலவீனங்களை குறித்து பயப்படாதீங்க, எந்த சத்துருவும் சாத்தானுடைய வல்லமையை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஒருவனும் ஒரு கிரியும் ஒரு வியாதியும் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்களை குறித்த பயமும் தீகளும் அநேகருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. தேவனை பற்றி கொண்டிருக்கிற நீங்கள், கர்த்தரை சார்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நாம் பார்த்த மோசேயினுடைய காலத்தில், யோசுவாவினுடைய காலத்தில், ஆபிரகாமினுடைய காலத்தில், ஈசாக்கினுடைய காலத்தில், யோசபாத் மன்னனுடைய காலத்தில் எதிர்த்து வந்த எதிரிகளால் இவங்களை ஒன்றும் பண்ண முடியல. ஏனென்றால் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்தார். அவர்களோடு இருந்த தேவன் இந்த நாட்களில், இந்த வருஷத்தில் உங்களோடு இருப்பாரே. ஆனால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியங்களும் பிரைஸ் தி லார்ட் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியத்தோடு புது வருஷத்தை துவங்குங்க. தைரியத்தோடு உற்சாகத்தோடு இந்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டியதை ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்ய முடிய விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இந்த புது வருஷத்துக்குள்ளே நுழைந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தையின் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, இந்த ஜெபம் தொலைக்காட்சி வாயிலாக ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்தி, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நபர்களை நீ நிறைய ஆசீர்வதியும், வழிநடத்தும். ஆண்டவரே, உபாகமும் 11:25 ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்களை குறித்த பயமும் தீகளும் அநேகருக்கு உண்டாகும் என்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே ஆமதித்து ஆண்டவரே நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களை தாங்கி வழி நடத்துவீராக, காத்து கொள்வீராக, எங்களை கரம் பிடிச்சு நடத்துவீராக. எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. கர்த்தாவே, மோசையோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், ஆபிரகாமோடு இருந்த தேவன், ஈசாக்கோடு இருந்த தேவன், யோசபாத்தோடு இருந்த தேவன் எங்களோடும் இருந்து ஆண்டவரே இந்த வருஷத்தில் நன்மையான ஜெயமான காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான வருஷமாய் மாறுவதாக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.